ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா சந்திரம் குங்குமமாக வச்சுருக்கீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பத்திரிக்கை வைக்க போனோம் இல்லையா, கோயம்புத்தூர் போய் திருப்பூர் போய் மதுரை வந்து பழனி எல்லா சைடும் போயிட்டு வரவே 3 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முடிஞ்சோன்னா வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி உதயாவுக்கு வந்து நினைவு நாள். அதனால வந்து போஸ்டர் எப்பயுமே அடிக்க கொடுத்துருவோம். அந்த டைம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நீங்கள் ரெடி பண்ணி மட்டும் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா போஸ்டர் வாங்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் விசேஷம் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம். என்னால் நான் இருக்கிற வரைக்கும் உதயாவுக்கு செய்வேன்ற விஷயத்த நான் நிறைய டைம் பதிவு பண்ணியிருக்கேன். அதனால அவனுக்கு பண்ண வேண்டியதை தனியாக பண்ணிட்டு ஸோ நம்ம ஃபங்க்ஷன் எப்பயும் போல ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா உதயாவோட ஆசீர்வாதம் வந்து ஷாமுக்கு எப்பயுமே இருக்கும். அதனால எங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ப்ளஸ் வந்து உதயாவுக்கு வந்து சாமி கும்பிடணும். ஏன்னா 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. அதனால அதை முடிச்சு 5ஆவது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வருஷமும் நல்லபடியாக எப்பயும் போல வந்து சாமி கும்பிடுவோம். நம்மளால முடிஞ்சதை நம்ம மக்களுக்கு பண்ணலாம். ஸோ இப்போ எங்கே போய்க்கிருக்கோம்னா, நாங்கள் இன்னும் வீட்டுக்கே போகல. கோயம்புத்தூர்ல வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டு இப்போ வந்து போஸ்டர் வாங்க போயிருக்கோம். போஸ்டர் வாங்கிட்டு வந்துட்டு தான் நம்ம வீட்டுக்கே போகணும். வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அடுத்து போஸ்டர் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். வாங்க போகலாம். ஏன் இந்த போஸ்டர்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் நாங்கள் போஸ்டர் கொடுக்கவே இல்லை. எல்லா டைம் மாதிரி இந்த டைம் வந்து அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் உடனே அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் போயிட்டு பிரிண்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஒரு இது வாங்கிட்டோம். நீ நைட்டு ஃபுல்லாக வந்து போஸ்டர் ஓட்டுற வேலை 8 வாங்கினுச்சுப்பா. இன்னும் இருக்கா? இன்னும் 4 இருக்கு. மிஸ்டர் டவுசரோட கிளம்பிட்டு பாடுறா களத்துல இறங்குவீங்க. என்ன தண்ணி வேணுமா? தண்ணி ரொம்ப பசங்க பத்தாதா? தண்ணி ரொம்ப இருக்கா? அதான் கேட்டேன் நான். தண்ணி இந்த உள்ள விட்டு கலந்து வச்சுக்கோ. கம்மு அலசி போட்டுச்சு. போடு அதையும் போடு. 8 இருக்கு. இந்த அளவுக்கு குழம்பு இருந்தா போதும். செவத்துக்கு ரொம்ப நீல மட்டும் ஒன்று கூட. வண்டி எடுப்பான். மெயின்லேயே விட்டுருவோம்.
அதான் இந்த பக்கம் அப்படியே ஒட்டிக்கிறேன். போதும். ஒட்டுங்க எல்லாமே இருக்கு. அந்த பக்கம் திருப்பி பார்ப்போம். அந்த இடமும் போட்டு தாத்தா போனோம்னா நமக்கு நல்ல தாத்தாவும் நீல போட்டுருக்கா? நீல போஸ்ட் ஒன்று கூட கீழே வச்சோம்னா இதாயிரும். அப்படியே கொடுத்து ரசம்லாம் வந்துப்பா லைட்டாக பேச்சு போங்க. நல்லா
கதவு ஜன்னல்லாம் இருக்கு. 3 பேர் மட்டும் இன்னைக்கு 300 போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. நான் கூட அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்துட்டேன் கார்லேயும், காரை எடுத்து நகர்த்துறதுக்கு உட்காந்துட்டேன். ஸோ எல்லாம் சேர்ந்து போஸ்ட் விட்டாங்க. ஒட்டிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயாவோட தாய் மாமா, அம்மா கூட பிறந்த மாமா, அப்புறம் பாலான்னு, அப்புறம் சூர்யா வந்து தம்பி. ஸோ 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஃபுல்லாமே ஒட்டிட்டாங்க. நாளைக்கு வந்து நாளைக்கு உதயா கல்லறைக்கு போயிட்டு சாமி கும்பிடுவோம். ஸோ இதோட தொடர்ந்து அதுவும் வரும், பார்ப்போம்.